சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு ஒரே போர் அடிக்குது. ஆமா தாத்தா, உங்க போட்டியில நிறைய அற்புதமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு காட்டுங்களா? நான் இப்ப காட்டுறேன். ஒரு முக்கியமான விஷயம் பசங்களா, நான் சொல்லாத வரைக்கும் எந்த பொருளையும் நீங்க தொடக்கூடாது. ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, உங்க சைன் வேணுங்க. வரேன். அடடே, சீப்பு இதுதான் தேவையா இருந்தது. கொஞ்சம் தலைய வாரிக்கிறேன். அது அங்கேயே வச்சிடு காளியா, எதையும் தொடக்கூடாதுன்னு தாத்தா சொன்னாருல்ல. சரி சரி. பிரமாதம் தலைவா, நீங்களும் முடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல இது விக். விக்கா வச்சிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் அந்த தாத்தாவுடைய சீப்பு செஞ்ச வேலையா தான் இருக்கும். அது ஒரு சாதாரண சீப்பு இல்ல, மந்திர வீட்டுல இருக்கிற சீமா. அந்த மந்திர வீட்டுல இருக்கிற கத்திரிக்கோலால தான் உன் முடிய கட் பண்ண முடியும். அப்புறம் நாம அங்க எப்படிதான் போறது? இந்த சாவியை வச்சுதான். இந்த மந்திர வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் பசங்களா. இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பொருளுக்கும் மந்திர சக்தி உண்டு. அட வாங்க வாங்க வாங்க, விருந்தாளி வராங்க. வேற எந்த பக்கத்திலயும் எதையும் பார்க்காதீங்க. நாம சீக்கிரமா கத்திரிக்கோலை தேடி ஆகணும். இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு ஏன் வெளியே வந்து உட்கார பாக்குறியா? நான் உட்காருவேன். சரி, எழுந்திருக்காத. நான் தான் தொடப்போம். எங்களை இந்த தொடப்போ அழிச்சிடுச்சு. அந்த கத்திரிக்கோலை எங்க வச்சேனோ? அடடடடடடடா, பாவம் இந்த சின்ன பையன் பயங்கரமா வேர்த்து கொட்டுது. தாத்தா, ஏதாவது செய்யுங்களே. எங்களை அந்த தொடப்போ அழிச்சிடுச்சு. உங்க கண்ணுக்கு நாங்க இனிமே தெரிய மாட்டோம். கொஞ்சம் தோசை போடலாமே? வீட்ல இருக்கிற பொருட்கள் நம்மள தாக்கிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. உங்க பிளான் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீங்க போட்ட பிளான் எதுவும் எடுபடாது. இந்த கார்பெட் செய்ய போற அதிசயத்தை பாருங்க. கிடைச்சிடுச்சு. காளியா, வாசக்கதவை பார்த்து உடனே கிளம்பு. சாவி இல்லாம அந்த கதவை திறக்க வேற வழி இருக்கா? வேற வழிகளும் இருக்கு. ஆனா அத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த சத்தம் என் வயித்துல இருந்து தான் வந்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது. வேண்டான்னு தோணுது. என்ன சொல்ற? மேல பாரு, இருக்கும். சாப்பிட்டே ஆகணும். சரிப்பா, நான் மரத்து மேல ஏறி உனக்காக பழத்தை பறிச்சு கொடுக்கறேன்னு. நிஜமாவா? ரொம்ப சுவையா இருக்கு. அப்படியா? அப்போ நானும். அம்மா, நீ என்ன சொன்ன ஜகு? நானும் ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட போறேன்னு சொன்ன ராஜு. கொஞ்சம் சத்தமா பேசு. நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல ஜகு. ராஜு.
மரத்துல இலைகளையே காணுமே. ஒருவேளை இது என்ன சொல்ற பீமு? இந்த மரம் அரக்கனா இருக்க வாய்ப்பு இருக்கா? பயமா இருக்கே. இப்பவே கண்டுபிடிக்கிறேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. குணப்படுத்த முடியும். அப்படியா? எப்படின்னு சொல்லு. அவனை குணப்படுத்தணும்னா எல்லா பழங்களையும் மொத்தமா நீ சாப்பிடணும். அப்படியா? சரி. சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட இருக்கிற மொத்த பழம் பரவாயில்லையே, இந்த பழம் நல்ல சுவையாத்தான் இருக்கு. பாருங்க, பீமால பழங்களை சாப்பிடவே முடியல. பீம், என்னாச்சு? வயிறு ஃபுல்லா அடிச்சு ஆகணும். அவனுக்கு பழங்களை கொடுங்க. இங்க என்ன நடக்குது? நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஆமா, முடிஞ்சது. எப்படி மரமா மாறுனீங்க? நான் இந்த காட்டுக்குள்ள சில செடிகளை தேடித்தான் உள்ள வந்தேன். எனக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அங்க நீ நல்ல மனசு கொண்டவன் பீம். உன் நண்பனுக்காக நீ எதையும் செய்ய துணிஞ்சு நின்னு இருக்க பீம். இன்னொரு நண்பன் தானே வருவான். என்ன போலு, நாம ஒரு பழத்தை எடுத்து நம்ம காளியாக்கு கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, நாம அப்ப காளியாவை திட்டுனா கூட அவன் காதுக்கு எதுவுமே கேட்காது. அது சரி, என் காது செவிடாகணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்க. போடாதீங்க போடாதீங்க, எங்க ஓடுறீங்க? என்னால ஓட முடியல, நில்லுங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சோட இந்த ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ல இப்ப கௌரவிக்க போறோம். அவர் ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு. அருமையான கலவை. ஒன்னா சேர்த்து என்னுடைய வேர்வையும் அதுக்குள்ள கலந்து நினைச்சது கிடைச்சிருச்சு. நான் தான் மோயா. என்னோட பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்க எல்லாரையும் என்ன மாதிரியே அழகாக்கிடுவேன். என் அழக பார்த்து மயங்கி பயந்து இவங்க ஓடுறாங்களோ. கவலையே படாதீங்க, என்கிட்ட ஒரு அருமையான கிரீம் இருக்கு. பயன்படுத்தி பாருங்க, அழகாயிடுவீங்க. இப்ப டோலக் போற ஆட்டி படைக்க போறேன். அதுக்கப்புறமா மோயா யாருன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களால வாயை மட்டும் சும்மா இருக்க கத்தலைங்க, நீங்க தான் கத்திட்டு இருக்கீங்க. கோபம், வெறுப்பு, வைத்தறிச்சல், பழிக்கு பழி. 11, 12, 13. என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? மானம் போகுது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம்.